தோசைக்கல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வாஷிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்காக ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது யூஸ் பண்ணாத பழைய ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த வாஷிங் பவுடர் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். வாஷிங் பவுடர் கூட டர்மரிக் சேர்க்கறதுனால நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா கட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ரொம்ப சூடாக இருக்கும் போது செய்யக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற கவரிங் நகைகள் எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. கவரிங் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி